ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு பையன் அவனோட லைஃப்பை ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்னால அவனோட ஃபேமிலியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த பையன்கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ப்ராக்ரஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறத பார்த்து நம்ம ஏன் இப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அழுதுட்டு இருக்கும்போது அவனோட மனசாட்சி அவன்கிட்ட வந்து சொல்லிச்சான், உன்னோட கோல் ரொம்ப பெருசு, நீ அதை நோக்கி மட்டும் ஓடு அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்த நாள்லேருந்து எதை பற்றியும் அவன் ஒரி பண்ணாமல் அவனோட ஒர்க்கை கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். எவென்ச்சுவலி ஒரு நாள் அவனோட எதிர்பார்த்த அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைச்சிச்சு. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அப்போ அந்த மனசாட்சி திரும்ப வந்து அவன்கிட்ட சொல்லிச்சான், ஹார்ட் ஒர்க் எப்பயுமே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வணக்கம் இன்ஜினியர்ஸ், நான் உங்கள் கோகுல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெட்ஸ் டூ இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். மொத்தம் 3 லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் லா ஆஃப் இனர்ஷியா, செகண்ட் லா ஆஃப் ஃபோர்ஸ், தேர்ட் ஒன் ஆக்ஷன் ரியாக்ஷன் லா. First law of motion. A body continue in its state of rest or uniform motion in a straight line unless an external force acts on it. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம், விச் இஸ் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் ரெஸ்ட் ஆர் மோஷன். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி அதையும் ரிலேட் பண்ணி நியூட்டன் செகண்ட் லா அண்ட் நியூட்டன் தேர்ட் லா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். Second law of motion. The acceleration of a body is directly proportional to the applied force and inversely proportional to its mass. Newton's second law of motion. Force equal to mass into acceleration. இதுக்கு இன்னொரு டெஃபினிஷனும் இருக்குது. Force is equal to change in momentum. சரி, அப்போ ஃபஸ்ட்டு மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வரலாம். மொமெண்டம்னா என்னென்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இந்த மாஸ் மூவ் ஆகி போயிட்டுருக்கு இல்லையா, இதை நம்ம இனர்ஷியாலே டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் மொமெண்டம். மாஸ் விச் இஸ் ட்ராவலிங் அட் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் மொமெண்டம். இப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் அதை தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே ஸ்டோனு இப்போ மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. இந்த கேஸில் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் இமேஜினரி, என்னோட ரைட் ஹேண்டு தான் இங்கே ஃபோர்ஸை அப்ளை பண்ண போகுது. ஓகே, இது மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்பேஸில் இந்த ஸ்டோன் யூனிஃபார்மாக ஒரு வெலாசிட்டியில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் வருது, இதுதான் ஃபோர்ஸை அப்ளை பண்ண போகுது. இதை டச் பண்ணி நான் ஒரு புஷ் பண்ணுறேன். ஸோ இதோட வெலாசிட்டி இப்போது சேஞ்ச் ஆகுது. ஓகே, திரும்ப பார்ப்போம். என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் இமேஜினரி, என்னோடய ரைட் ஹேண்டு தான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகுது. என்ன அப்படின்னா இந்த கான்டாக்ட் மூலயமா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட வெலாசிட்டியை மாற்றுறோம். லெட்ஸே இது ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ இதை டச் பண்ணி புஷ் பண்ணும்போது இது 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், 9 ஆகும், 10 ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி விச் இஸ் நத்திங் பட் இங்கே இதை எப்படி சொல்லலாம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொமெண்டம் சேஞ்சை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சேம் சினாரியோ. இப்போது இது மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது 5 மீட்டர் பர் செகண்டில். இப்போ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், டச் பண்ணி புஷ் பண்ணுறேன். 6, 7, 8, 9, 10 மீட்டர் பர் செகண்ட் வரும்போது நான் இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் இது 10 மீட்டர் பர் செகண்டில் யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இது மொமெண்டமில் இருக்குது, ஃபோர்ஸில் இல்லை. இந்த ஃபோர்ஸ் நான் 5ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அது 10 ரீச் ஆகிற வரையிலும் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிறது வெறும் மொமெண்டம் தான். புரிஞ்சிச்சா? இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி.
இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? நான் இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஸ்பைடர்மேன் டாயை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த த்ரெட்டை புல் பண்ணால் இதில் ஒரு எனர்ஜி வந்து ஸ்ப்ரிங் ஃபார்மில் சேவ் ஆகிருக்கும். நான் அதை ரிலீஸ் பண்ணோடனே அது வந்து ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகி இந்த டாயை வந்து மூவ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இதில் இதுக்குள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி தான் இங்கே வந்து ஃபோர்ஸ். ஓகே, இதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த த்ரெட் வந்து இந்த பிளாக் கலர் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இதை நான் ரிலீஸ் பண்ணோடனே ஒன்ஸ் அது இங்கே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ஃபோர்ஸ் காலி. அதுக்கப்புறம் இந்த டாய் மூவ் ஆகிறது எல்லாமே மொமெண்டமில் தான் மூவ் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நான் பண்ண போகிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சு எக்ஸாக்ட் வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் டிரைவ் பண்ண முடியாது. இப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால அந்த டாய் மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள், அந்த பிளாக் கலர் ஹோல்டர் அந்த எட்ஜுக்கு வந்த உடனே ஃபோர்ஸ் காலி. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் மொமெண்டம் மட்டும்தான். இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலாவை இன்னொரு ஃபார்மேட்லேயும் சொல்லலாம். எப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போது மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் அப்படின்னும் இதை சொல்லலாம். இந்த சினாரியோவையும் நான் இதே டாயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற கவர் பிளாக்கை மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் எந்த மாஸுமே நான் ஆட் பண்ணலை. இதில் ஒரே ஒரு கவர் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 கவர் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 கவர் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது இந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக புல் பண்ணி தான் எல்லா கேஸ்லேயும் நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட். இந்த 4 கேஸையும் நம்ம ஒரே ஃப்ரேமில் பார்க்கலாம். இதில் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், மாஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சலரேஷன். இந்த கேஸில் நம்ம மாஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். அதனால் இந்த ஆக்சலரேஷன் டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து யார் ரெசிஸ்டண்ட்டை ஃபீல் பண்ணுறீங்களோ, யார் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஐ எம் லேசி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லியிருந்தேன். பட் யாருமே நீங்கள் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஸ்பைடர் டாய் வச்சு பண்ணிட்டு இருந்ததால் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அதையும் நியூட்டன்ஸ் 3rd லா ஆஃப் மோஷனையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.